மாப்பிள்ளை சுவாமின்னு சொல்லப்படுறவரும் ஊருக்கே வந்து உணவு அளித்தவருமான திருவருட் பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வள்ளலார். இவரை பத்தி இன்னைக்கு அளவுல வந்து தெரியாத ஆட்களே கிடையாது. ஆன்மீகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வள்ளலார் அப்படிங்கிற இந்த பேரை வந்து கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அவர் கொடுத்த மகா மந்திரமான அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, இந்த மந்திரத்தை கேட்காத ஆளே இருக்க முடியாதுங்க. இந்த காலகட்டத்துல பார்த்தா சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு மெய்ஞானத்தை நிறுவன பெருமை வந்து நம்மளுடைய திருவருட் பிரகாச வள்ளலாருக்கே சேரும். ஆனா இப்ப அவர் நிறுவி கொடுத்து அறிவியல் ரீதியா வந்து இந்த உடலை வந்து எப்படி வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், ஒளி தேகமா மாத்தலாம், எப்படி அடுத்தடுத்த தேகங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் வள்ளலார். ஆனா இப்ப வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், லூசின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஆஹா, வெளிநாட்டுக்காரங்க எவ்வளவு அழகா காட்டி இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க, நம்ம மனுஷனோட சாத்தியக்கூறு எப்படி எல்லாம் காட்டுறாங்கன்னு நம்ம என்ன பண்றோம்னா பெருமை பேசிக்கிறோம், இல்ல அந்த வீடியோஸை வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இது நிஜமாவே நடக்கும் அப்படின்னு செஞ்சு காட்டிட்டு போனவங்க வாழ்ந்த பூமி இந்த தமிழ்நாட்டு பூமி. அப்படிப்பட்ட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அகத்தியர், போகர்னு சொல்லப்படக்கூடிய சித்தர்களாகட்டும், மாணிக்க வாசகர் ஆகட்டும், அதுக்கப்புறம் கடைசியா இந்த விஷயங்களை செஞ்ச வள்ளலார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து வாழ்ந்து நடமாடிட்டு போன பூமி இந்த தமிழ் பூமி. அந்த பூமியில தான் நம்மளும் பிறப்பெடுத்திருக்கோம், நம்மளும் ஆன்மீக செயல்கள் எல்லாமே செய்யறோம். ஆனா ஏன் நம்மளால வந்து அவங்கள மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போக முடியல? இந்த கேள்வி வந்து ஆன்மீகத்துல பயணிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பா வந்து இருக்கணும். இப்போ ஆரம்பத்துல வந்து ஆன்மீகத்துல வந்து நமக்கு ரோல் மாடலா இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நம்ம உள்ள வர இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனா ஒரு வருஷம் 2 வருஷம் தாண்டும் போது நமக்கு அந்த கேள்வி வந்திருக்கணும் இந்நேரத்துக்கு, ஏன் நம்மளால இவங்கள மாதிரி அடுத்தடுத்த படிநிலைகளை தொட முடியல, ஏன் நம்ம உடம்புக்குள்ள அந்த வேதியியல் மாற்றங்கள் ஆக மாட்டேங்குது, ஏன் என்னோட உடம்பு அல்கமைஸ் ஆகல அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா இந்நேரத்துக்கு நீங்க உங்க எல்லாத்துக்குமே வந்திருக்கணும். நீங்க ஏதாவது ஒரு குருமாரை ஃபாலோ பண்றீங்க, இல்ல நீங்க யாரோ ஒருத்தரோட கிளாஸஸ் எடுக்கிறீங்கன்னா கட்டாயமா இந்த கேள்வியை நீங்க அவங்க கிட்ட கேட்டிருக்கணும், அதுக்கான சரியான பதில் அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். அப்படி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல உங்க லைஃப்ல அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து ஆன்மீகத்துல பயணிக்கிறேன் அப்படின்னு உங்களையே நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இந்த கேள்வியை வந்து உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு பார்த்துக்குங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம உடம்புக்குள்ள வந்து நமக்கு கிடைக்கிற அந்த வாழை தரிசனமாகட்டும், நம்மளோட உடல் வந்து அடுத்த நிலைக்கு போறதாகட்டும், கவத்தை அறுக்கிறதாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆன்மீகத்தோட ஆரம்ப கட்ட படிநிலைகளா இங்க வந்து நிக்குது. ஒருத்தனுக்கு உண்மையான ஒரு ஞானமே வந்து எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா இந்த புருவ பூட்டை திறந்து உள்ள போகும்போது தான் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளலார். அதுவும் இல்லாம அதுதான் உண்மையும் கூட. இப்ப இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் நமக்கு ஏதாவது தெரிய வந்துருது, இல்ல ஏதோ ஒண்ணு வந்து நம்ம ஃபீல் பண்றோம்னா நான் ஆன்மீகத்துல மேல்நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நம்மலாம் வந்து ஒன்றும் எல்கேஜி கூட எடுத்து வைக்கல அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இதை நான் சொல்லல, வள்ளலார் தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஒருத்தனோட சன்மார்க்க அனுபவம் அப்படிங்கிறது கண்டத்துக்கு மேலே தான் தொடங்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஒருத்தர் உண்மையான சன்மார்கினா அவரோட பயணமே புருவமத்தி பூட்டை திறந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதுல எத்தனை பேருக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி வந்து இன்னும் சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த ஃபோர்ஹெட்ல வந்து ஒரு சின்ன குறுகுறுப்பு தன்மை ஏற்படுறதுனால எனக்கு புருவ போட்டு துறக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னோட ஆகினை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, என்னோட பீனியல் கிளாண்ட் வந்து மறுபடியும் வந்து அதோட லைஃப்பை வந்து திருப்பி அதுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே வந்து வெறும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு தான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி உங்களுக்கு முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து தீட்சை தருகிறேன் வாருங்கள் அப்படின்னு வந்து ஒரு அருமையான ஒரு பதிவு இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா வந்து ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, இதோட சயின்டிபிக் ரீசன் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா தனித்தனியா பிரிச்சு சொல்லியிருப்பேன். அதில் நீங்க கண்டிப்பா போய் பாருங்க, இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு வள்ளலார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஞானி, ஒரு சித்தர் மரபில் வந்த ஒருத்தர் கொடுத்த இந்த விஷயங்களை வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவர் உண்மையா மிகப்பெரிய ரகசியங்கள் சொன்னதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து வெறும் வந்து உணவு மட்டும் போட சொன்னாரு, உணவு போட்டா போதும் அப்படிங்கிறத வந்து ஒரே ஒரு கோட்பாடை மட்டும் கையில் எடுத்துட்டு அவங்க வந்து இத்தனை நாள் வந்து எல்லாரும் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வழிபாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையான சன்மார்க்கம் என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு தெளிவும் வள்ளலாரோட அந்த நெறி என்ன நமக்கு சொல்ல வருது, என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வர பதிவுகள்ல எபிசோடு 1, 2, 3ன்னு ஒரு பெரிய சீரீஸாவே நம்ம போவோம்.
இது ஏன் இந்த கட்டாயம் நமக்கு இப்ப இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம யாரையுமே வந்து வெளிப்படையாவோ இல்ல மறைமுகமோ தாக்கறதுக்காக இந்த பதிவை இப்ப நம்ம பண்றது இல்ல. ஏன்னா இப்ப சன்மார்க்கம் ஆன்மீகம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அவல நிலை தான் வந்து வெளியே வந்து உருவாயிட்டு இருக்குது. என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு உட்காந்து விண்ணப்பம் எழுதி வைக்கிறேன், இல்ல நான் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து மெமரி பாயம் படிக்கிறேன். மெமரி பாயம்னா அருட்பெரும் ஜோதி அகவலை வந்து மெமரி பாயமா படிக்கிறேன். இதெல்லாம் படிச்சா மட்டும் நமக்கு ஏதாவது ஆகுமா? ஒன்றும் இல்லை. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, அருட்பெரும் ஜோதி அகவல் படிச்சாலே போதும் நமக்கு அமுத காத்து உள்ள இறங்குங்கிறாரு. சரி, எத்தனையோ சன்மாரிகள் வந்து காலம் பூரா அருட்பெரும் ஜோதி அகவல் படிச்சிருக்காங்களே, ஏன் அவங்க அடுத்த நிலைமைக்கு போகாம இறந்து போறாங்க? இந்த ஒரு கேள்வியை நான் உங்க எல்லாத்துக்கும் முன்னாடியே முன்வைக்கிறேன். நீங்களே யோசிங்க. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சிலரை ஃபாலோ பண்ணுவீங்களா, அவங்க கிட்ட இந்த கேள்விகளை நீங்க கேட்டு பாருங்க. ஏன் வந்து வெறும் உட்காந்து அகவல் படிக்கிறனாலையும் மாதம் மாதம் பூசத்துக்கு போய் அங்க ஜோதி தரிசனம் காட்டுறாங்கன்னு கையெடுத்து கும்பிடுறனாலையும் நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு ஆல்கமைசிங் சேஞ்ச் நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1% 2% இல்லை, 0% சாத்தியக்கூறு இதுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நடக்காது. ஏன் அப்படின்னா, வள்ளலார் கட்டி வச்ச அந்த சத்தியஞான சபையே பார்த்தீங்கன்னா வந்து இந்த எண்கோணமா ஏன் கட்டியிருக்காருன்னா, நம்ம சிரசோட ஒரு வடிவமைப்பு, ஒரு 3D டயக்ராம் தான் அங்கே கட்டியிருக்கிறதுங்கிறது நீங்க எல்லாருமே இந்த இடத்துல முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னா, போய் அங்க வந்துட்டு வளம் வர்றது, அங்க போய் உட்காந்துட்டு பாட்டு பாடுறது. வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, மெட்டு போட்டு கூட நீங்க எந்த பாட்டையும் பாடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப இருக்கவங்களே என்ன பண்றாங்க, அருட்பெரும் ஜோதி அகவலாகட்டும் எதையா இருந்தாலும் பாட்டா வந்து பாடுறாங்க. அவர் ஏன் என்ன சொல்லுவாரு, நீ கத்தி பேசினா கூட உன்னோட பிராணன் நஷ்டமாகும், விரயம் பண்ணாதன்னு சொன்னவர். அவரா உட்காந்து டெய்லி பாராயணம் பண்ண சொல்லியிருப்பாரு? யோசிச்சு பாருங்க. அவர் கடைசியா போகும்போது வந்து அவரு வந்து ஞானசரியை வந்து பார்க்க சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படின்னு வந்து அந்த ஆரம்பிக்கிற அந்த பாடலுக்குள்ள எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஞான ரகசியத்தை வச்சிருக்காருன்னு தெரியுங்களா அப்படின்னு உடனே கேட்கறதுனால எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஆணவத்துல பேசுறேன்னு வந்து யாரும் நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா இது எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனோட ஒரு ஹியூமன் பிரெயின் எப்படி ரியாக்ட் பண்ணும்னா, தெரியுமான்னு நான் இந்த இடத்துல உங்ககிட்ட கேட்டாதான் எனக்கு தெரியலையேன்னு போய் தேட ஆரம்பிப்பீங்க முதல்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி வார்த்தைகளையும் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. வள்ளலார் வந்து ஒருத்தனுக்கு ஞானத்தை கொடுக்கறக்கு அவனுக்கு எப்படி வேணாலும் கொடு, அவனுக்கு வந்து முதல்ல அன்பா சொல்லி கொடு, இல்லை ஏதாவது பொருளை காட்டி கொடு, இல்லைன்னா வந்து அவனுக்கு அடிச்சு கூட சொல்லி கொடு, நீ எந்த வழியை வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா அவனுக்கு ஞானத்தை கொடுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்ப எத்தனை பேர் என்ன பண்றாங்கன்னா, வள்ளலாருடைய ஞானத்தை கொடுக்குறாங்களோ இல்லையோ, இவங்களுக்கு பெரிய பெரிய ஃபாலோவர்ஸையும் ஒரு விதமான படையும் உருவாக்கிக்கிறாங்க. இது வந்து மிகவும் தவறான விஷயம். இந்த இடத்துல உங்க எல்லாத்துக்குமே நான் ஒண்ணு சொல்லிக்க விருப்பப்படுறேன். இதுக்கு முன்னாடி இருக்கவங்களாகட்டும், இதுக்கப்புறம் வரப்போற யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் பின்னாடி ஃபாலோவர்ஸ் அப்படின்னு போய் சேராதீங்க. முதல்ல அவங்க கொடுத்த அந்த நெறிகளை எடுத்துட்டு நீங்க வந்து அந்த வழியில பயணிக்கலாமே தவிர, போயிட்டு அவரு தான் எனக்கு எல்லாமே, அவரு தான் என்னோட உலகமே அப்படின்னு யார் காலையும் போய் விழுந்து என்னைக்குமே கிடக்காதீங்க. ஏன்னா அடுத்த நிலைக்கு வந்து நம்மளால வந்து கொண்டு போக முடியாது நம்மளோட ஆன்மாவை. ஏன்னா வந்து இந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துலதான் வந்து 24 மணி நேரமும் சதா காலமும் அந்த சிந்தனையிலேயே இருக்கும். ஆனா நம்ம மனம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு துணை வேணும்னு ஏதாவது ஒண்ணு தேடிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ள வரும்போது முதல்ல செயல்படக்கூடியது மனமா தான் இருக்கும். அப்ப அந்த மனம் உங்களுக்கு என்ன பண்ணும், கடைசியில அது என்ன பண்ணும், ஏதாவது ஒரு துணை கிடைக்காதான் தேரும். கொஞ்சம் யாராவது நல்லா பேசுறாங்களா, ரைட்டு அப்படின்னு சொல்லி உடனே போய் அங்க போய் ஜாயிண்ட் ஆயிரும். அப்ப என்ன ஆகுனா, தனி மனித ஆன்ம வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இல்லாம போயிடும். அதனால யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க, ஆனா அவங்க கரெக்டானவங்களான்னு முதல்ல பாருங்க, அவங்களோட கருத்துக்கள் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. உடனே வந்து புரட்சிகரமா பேசுறாங்க, எழுச்சிகரமா பேசுறாங்க, வார்த்தைகள் ஜாலம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு யாரு பின்னாடி போய் மயங்கி முதல்ல போகிறத நிப்பாட்டுங்க முதல்ல. சரிங்களா? இதை தான் நான் முதல்ல இந்த இடத்துல சொல்லிக்க வரேன். நான் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த அத்தனை பெருமக்களுமே வந்து இதை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. யாரா இருந்தாலும் என்னை பின்பற்றாதே, என் வழியை பின்பற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சித்தர்களோட வழிபாடு அப்படின்னா இந்த இடத்துல நான் திரும்பவும் சொல்லிக்க விரும்புறது, சித்தர்களோட புகைப்படத்துக்கு பூஜை பண்றதோ இல்லைன்னா வந்துட்டு போய் கையெடுத்து கும்பிட்டு நிக்கிறதோ இல்லை, அதெல்லாம் கிடையாது. அவங்க சொன்ன வழிகளை கரெக்டா பின்பற்றி கொண்டு வர்றது. அப்பதான் இந்த உடம்புல இருக்கிற அந்த ஒவ்வொரு செல்லுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செல்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து லைட்டோட பார்ட்டிகளா மாறுறதுக்கான அந்த தன்மைகளை வந்து கொடுத்துட்டு போன இந்த பூமி தான் வந்து இந்த நம்மளோட தமிழ் பூமி. அதை கொடுத்த நம்ம சித்தர்கள் வந்து நம்ம சிவன் வழியா, முருகப்பெருமான் வழியா வந்து அவங்களோட அந்த யோகா கலையை வந்து இந்த பூமி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதை நம்ம சரியா செய்ய அவங்க மேல உண்மையான ஒரு, வேற யாரு மேலேயும் நீங்க எதையும் வைக்க வேண்டாம், இறைவன் மேல உண்மையான அன்பையும் பக்தியும் நீங்க வைக்கும்போது உங்களோட உடம்புக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள் வந்து அபரிவிதமா இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து முதல்ல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம உடல்ல இருந்து ஆரம்பிப்போம்.
வள்ளலாருக்கு வந்து 3 மனைவிகளும் 8 குழந்தைகளும் இருக்குது. இது உங்கள எத்தனை பேத்துக்கு தெரியும்? ஆமாங்க. இது வந்து நான் வந்து எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்த கதையோ ஏதோ கிடையாது. வள்ளலார் வந்து அவரு வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு போன ஒரு கதை. இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். உடனே 3 மனைவிகள் 8 குழந்தைகள் அப்படின்றது என்னடா இப்படி பேசுறாங்களே, தப்பாச்சு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். வள்ளலார் இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஒரு அழகா வந்து நமக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்காருன்னா, வள்ளலாருக்கு இருந்த அந்த 3 மனைவிகள் பேர் என்னன்னு தெரியுங்களா? ஆணவம், கண்மம், மாயை. இதுதான் வந்து அவர் வந்து கட்டியிருந்த 3 மனைவிகள். அவர் திருமணம் செஞ்சிருந்தவர். அதுல இந்த 3 மனைவிகளுக்கும் சேர்த்து 8 குழந்தைகளை வந்து வள்ளலார் பெற்றெடுத்திருக்கிறாரு. அது யாருன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். முதல் மனைவியான ஆணவத்துக்கு பிறந்த அந்த குழந்தை அப்படிங்கறதா வந்து அஞ்ஞானம் அப்படிங்கிறது. அஞ்ஞானம் அப்படின்னா வந்து நம்மளோட அறிவின்மை. முதல்ல அஞ்ஞானம்னா வந்துட்டு நீங்க படிக்கிற இந்த புக்ஸோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு இருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலான நாலேஜ் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் அஞ்ஞானம் கிடையாது. எவன் ஒருவனுக்கு இறைவனை அடையும் அந்த நுட்பம் தெரியலையோ அவன் அத்தனை பேருமே இந்த இடத்துல அஞ்ஞானி தான். என்ன வேணாலும் பிலாசபி பேசலாம். வள்ளலார் எழுதின புக்கு, சித்தர்கள் எழுதின புக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்து எல்லா பாட்டையும் படிக்கலாம். எல்லாத்துக்கும் எங்கேயாவது ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து சொல்லலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். எத்தனையோ ரிசர்ச் வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒருத்தன் இன்னும் இறைவனை அடைய முடியாம இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு அஞ்ஞானி அப்படிங்கறத வந்து அஞ்ஞானம் மிக்கவன் அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து 2வது வந்து வள்ளலாருக்கு இருந்த அந்த மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா கண்மம். இந்த கண்மம் அப்படிங்கிற அந்த மனைவிக்கு அவர் ஈன்றெடுத்த 4 குழந்தைகள் யாருன்னு பாத்தீங்கன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 குழந்தைகளை வந்து ஈன்றெடுத்திருக்கிறாரு. இப்போ இதுல வந்து இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து மனமே குரு அப்படின்னு ஒரு எலாபரேட்டான ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அதுல மனதிற்கான ஒரு சின்ன பயிற்சிகளும் நான் கொடுத்துருப்பேன். அந்த ஒரு வீடியோவை வந்து இதை முழுசா போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதை பத்தின ஒரு மிகுந்த தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அவர் 3வதா வந்து இருக்கிற மனைவி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மாயை. இந்த மாயையோட சேர்ந்து அவர் ஈன்றெடுத்தது வந்து 3 பிள்ளைகள். அந்த 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 3 குணங்களை சொல்றாரு இந்த இடத்துல. என்னன்னு பாப்போங்களா? ராஜசம், தாமசம், சாத்வீகம். இந்த 3 குணங்களை தான் வந்து மனுஷன் வந்து ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவனுக்கு இந்த 3 குணம் தான் வந்து மாத்தி 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 வந்துகிட்டே இருக்கும். யாருமே ஒரே குணத்துல வந்து நிக்கிறவன் கிடையாது. அவன் வந்து ரஜோ குணமா இருக்கிறவனா இருந்தாலும் சரி, தாமச குணமா இருந்தாலும் சரி, சாத்வீக குணமாவே இருந்தாலும் சரி, அவன் வந்து மனித நிலையில தான் இருக்கிறான். ஏன்னா இறைநிலைக்கு போடும்போது இறைவன் வந்து நிர்குணனா இருப்பார். அந்த இடத்துல எந்த ஒரு குணங்களும் இல்லாத ஒருத்தர் அப்படிங்கிறத இறைவனோட தன்மை. ஸோ அந்த மனிதன் அப்படிங்கிறவன் வந்து இதே ஒரு குணத்துக்குள்ளதான் வந்து ஆட்பட்டுட்டே இருப்பான். இப்ப உங்ககிட்ட வந்து நான் ஒண்ணு சொல்லிக்க விருப்பப்படுறேன். இப்போ வந்து ஆன்மீகம் அப்படிங்கறத வந்து சொல்லித்தரவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஏதோ அவங்களதான் வந்து பெரிய ஒரு குரு மாதிரியும், குருஜி மாதிரியும், மகான் மாதிரியும் என்னென்னமோ பேரெல்லாம் போட்டு காட்டிக்கிறாங்க. ஆனா வள்ளலார் இதை எழுதும்போது அப்பவே அவர் எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறார். ஆனா அப்பவே அவர் பாருங்களேன், அவர் வந்து ஒன்னும் அந்த நிலையை வந்து முழுமையான நிலையை அடையல அப்படிங்கறத வந்து எவ்வளோ ஒரு வருத்தத்தோட நமக்கு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு மனிதன் வந்து இறைநிலையை அடையிற வரைக்கும் இந்த மனிதனுக்கு இருக்கிற இந்த மனித குணங்கள், இந்த மிருக குணங்கள் எல்லாத்துக்குமே பொதுவானது தாங்க. வெளியே வேணா நம்ம வந்து வெள்ளை கலர் சட்டை இல்லைன்னா வந்துட்டு இந்த காவி கலர் போட்டுட்டு ரொம்ப உத்தம மாதிரி நம்ம வந்து வெளியே வந்து பந்தா பண்ணிக்கலாம். ஆனா உண்மையா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஆன்ம நிலையை போய் தொடுற வரைக்குமே வந்து நமக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கும். ஏன் ஆன்மாக்கே வந்து ஒரு பங்கு மனம் இருக்கு அப்படிங்கறது வள்ளலார் சொல்றாரு. அதை வந்து நம்ம பின்வரும் பதிவுகள்ல வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து வள்ளலார் வந்து எப்படிப்பட்ட வீட்டுல இருக்காராமா? ஒரு வாடகை வீட்டுல இருக்காருங்களாமா. அந்த வாடகை வீடு அப்படிங்கறத வந்து அவர் எதை சொல்றாருங்கிறது இந்நேரத்துக்கு உங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம உடம்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா வந்து வாடகை வீடு அப்படின்னு சொல்றாரு. இந்த வாடகை வீட்டுக்கு வந்து 3 உரிமையாளர்களாமா. அது எப்படி 3 உரிமையாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த 3 உரிமையாளர்கள் வேற யாருமே கிடையாது. வாதம், பித்தம், ஸ்லேத்துமம்னு சொல்லப்படுற நம்மளோட இந்த கபம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த 3 உரிமையாளர்கள். இது கூட நம்ம அல்லல் படுறதே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். ஒன்னும் வந்து ஒருத்தருக்கு வாதம் அதிகமாயிரும், இல்ல கபம் அதிகமாயிரும், பித்தம் அதிகமாயிரும். ஏதோ ஒன்று நம்ம உடல்ல வந்து குறைபாடுகள் மாத்தி 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 எல்லா மனிதர்களுக்கும் வந்துட்டே தான் இருக்கும். இது எல்லாமே வந்து சமன் பண்றதுக்காக தான் வந்து நம்ம சித்தர்களும் சரி, நம்மளோட வள்ளலாரும் சரி, இத்தனை உணவு குறிப்புகளை வந்து நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி உணவுகளை வந்து நீ எடுத்துக்கோ, இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் வந்து சித்தர்களோட மகாகல்பம் ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு இவங்க சொல்லப்படக்கூடிய இந்த நிறைய வந்து அதாவது உண்மையா சித்தர்கள் கொடுத்த இந்த நாட்டு மருத்துவ முறைகள் எல்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து இது எல்லாமே சமன் பண்றதுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கும். இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு
கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், அதுவும் நம்ம எங்கேயோ போய் காடு மலைன்னு தேட வேண்டாங்க, நம்ம சுற்றியே வந்து அந்த எல்லா உணவுகளுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு உணவுகளை வந்து முதல்ல வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவோம். இதில் வந்து உங்கள் யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா வந்து தாராளமாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்துட்டு அதோட லிங்கை வந்து நான் ஒரு டிரைவில் போட்டு இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வள்ளலார் வந்து இரவில் வந்து பறத்தைன்னு சொல்லப்படக்கூடிய கனவு கூட போகிறாராமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கினா நம்ம கனவு வந்து நம்மளோட எனர்ஜி பாடி அப்படின்னு ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எங்கெங்கேயோ இழுத்துட்டு போகும் நம்மளை, சரிங்களா? அப்போது அந்த மாதிரி அதோடையுமே வந்து இவர் தினமும் வந்து இரவு போய் வேதனைப்படுறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிக்கிறாரு. உங்களுக்கு இப்போ நம்ம கனவு வருது அப்படிங்கிறது தெரியும். இந்த கனவு ஏன் வருது, எப்படி வருது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியுமா? இதை வந்து நம்மளோட மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டான காகபுஜண்ட சித்தர் அவர் வந்து எப்படி வந்து நமக்குள்ள வந்து கனவு வருது, கனவு எப்படி நிகழுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு பயாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட பாடல்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. கனவு சித்தர்கள் கனவில் வந்தால் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து இந்த வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை அப்படிங்கிறது புரிய வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம், இந்த சித்தர் என் கனவுல வந்துட்டாரு, இந்த கனவுல நான் இந்த இடத்துக்கு போனேன் அப்படிங்கிறது. ஸோ அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மறக்காமல் வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து வள்ளலார் வந்து நம்ம உடல் வந்து எப்படி இருக்குது, உடலுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எதெல்லாம் நம்மளை ஆட்டி படைக்குது அப்படிங்கிறத வந்து எளிமையாக இப்படி ஒரு சின்ன ஃபார்மேட்டில் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இந்த இடத்துல ஒன்று வள்ளலாரை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் பிகினர்ஸுக்கு சொல்லிக்க நான் என்ன விருப்பப்படுறேன்னா, வள்ளலார் எழுதிய பாடல்கள், இந்த திருவருட்பாவாகட்டும், அவர் எழுதின ஞானசரியை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் கைப்பட எழுதின பாடல்கள், சரிங்களா? இதுவே வந்து வள்ளலாரோட உரைநடைன்னு ஒரு பகுதி இருக்குது தெரியுங்களா? அந்த உரைநடைங்கிறது வள்ளலார் எழுதினது கிடையாது. இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து மற்றவங்களுக்கு உபதேச குறிப்புகள் கொடுத்துட்டு இருந்தாரு. அதில் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து அவர்கிட்ட வாங்கின உபதேசத்தை நோட் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அதை வச்சு ஒன்று திரட்டி கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த உரைநடை பகுதி அப்படிங்கிறது. அதில் நிறைய பகுதிகள் வந்து மிஸ் ஆகிருக்கு, நிறைய வந்து சில மாற்றி எழுதப்பட்டிருக்கு, சிலது பாதியோடு நிற்கிது, சிலது மறைக்கப்பட்டிருக்கு. அதனால எதை படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்றுக்கு பல முறை தெளிவாக படிங்க. அவங்களோட அருள் இருக்கும்போது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இந்த இடத்துல. ஸோ இந்த சீரீஸ் வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒவ்வொரு பகுதிகளாக கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். சன்மார்க்கத்தில் இருக்கிறதோ வள்ளலார் சொன்ன பல ரகசியங்கள், வள்ளலார் அப்படிங்கிறவர் வந்து ஏதோ ஒரு சாமியாரோ இல்லை முக்காடு போட்டு அலைஞ்சவர் இல்லை, அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு. சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்கிற பாருங்களேன், சூரியனில் தங்கம் இருக்குது, சந்திரனில் வெள்ளி இருக்குது அப்படின்னு ஒரே வார்த்தையில் போட்டு உடைச்சது வந்து யாருன்னா நம்ம வள்ளலார். எப்போ நம்ம சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்காதப்ப. இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் சூரியனில் வந்து தங்கம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, தங்கம் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை எந்த ஒரு கருவியுமே இல்லாமல் அந்த காலத்திலேயே உட்காந்து பார்த்து சொன்னவர் தான் வள்ளலார். சரி, இந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், எப்படிடா சித்தர்கள் வந்து நவக்கோள்களோட கலரை சொல்கிறாங்க, வள்ளலார் தங்கம் இருக்குன்னு சொல்கிறாரு, அண்டம் பாஞ்சன்னு சொல்கிறாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு சந்தேகம் வரும். இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை எப்படி பண்ணினாரு, நம்மளால ஒரு நிலைக்கு தாண்டி போகும்போது எப்படி நம்மளால இதை பண்ண முடியும், இதை இப்போ பண்ணுறவங்க யாராச்சும் இருக்காங்களா, இது எல்லாத்த பற்றியும் அடுத்து வர பதிவுகளில் பார்ப்போம். காத்திருங்கள், இணைந்திருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு சீரீஸை வந்து உங்களோட சன்மார்க்க அன்பர்களுக்கும், உங்கள் வள்ளலாரை ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும், சித்த மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கும், பிகினர்ஸாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறது வந்து வெறும் மூட நம்பிக்கையோ சூடோ சயின்ஸோ கிடையாது. பியூர் அண்ட் பியூர் 100% வந்து பயாலஜியை பற்றி பேசுகிறதோ, மெடிக்கல் சயின்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி பேசுகிற ஒரு மெய்யியல் அறிவியல் தான் ஆன்மீகம் அப்படிங்கிறத இந்த சீரீஸ் முடியும் போது கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.